அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபா கடந்து கிருஷ்ணன். வெரி குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவு நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை யூடியூப் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் கண்டிப்பாக முழுசாக கிளியராக தெளிவாக கேட்டுக்குங்க. ஓகேங்களா? ஸோ இதன்படி நீங்கள் பயணிச்சிங்க அப்படின்னா நான் கன்ஃபார்ம் சொல்கிறேன் 2025 உங்கள் கையில் வேலை இருக்கும். பட் நான் சொல்கிறது கம்பல்சரி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது ஃபைனல் மோட்டிவேஷன் சொல்லியிருப்பேன். ஃபைனல் மோட்டிவேஷன்னா என்னென்னா இனிஷியலாக நீங்கள் இப்போ இருந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. கரெக்டுங்களா? ஆஸ் பர் சிலபஸ் படி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கீங்க இந்த ஒரு வாரத்தில். இருந்தாலும் ஆஸ் பர் சிலபஸ் படி நம்மளுடைய ப்ரொசீஜர் படி நம்ம இந்த வாரம் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன். ஸோ இனிஷியல் ப்ராசஸில் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபைனல் மோட்டிவேஷன் திரும்பவும் நான் ஒரு வாரம் கழிச்சோ இல்லை 2 வாரம் கழிச்சோ இல்லை 1 மந்த் கழிச்சோ திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுங்கள், எல்லோரும் இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், இப்போ இருந்து படித்தா கூட பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் அதிகமாக நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா கரெக்டாக இருக்குது டைமு. நீங்கள் இப்போ இருந்து அழகாக படித்தீங்கன்னா ரிலாக்ஸாக முடிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் எது பேர்டனாக நினச்சிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயங்கள் நிறைய பார்த்தோன்னா உங்களுக்கு இங்கே குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? சயின்ஸு உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ரெண்டாவது தமிழுடைய போர்ஷன் நீங்கள் டக்குன்னு முடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இது உங்களுக்கான பேர்டனை குறைக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு சான்ஸாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணிங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நம்மளுடைய பேட்ச் ஸ்டூடெண்ட், யூடியூப் ஸ்டூடெண்ட், ஸோ உங்களுக்கு 2 பேர்த்துக்குமே நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஆல்ரெடி நம்ம ஸ்டடி பிளான் நம்ம கொடுத்தாச்சு. அப்டேட்டடான ஸ்டடி பிளான் நம்ம கொடுத்துட்டோம். அதன்படி கிளாஸஸும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ என்னென்னா நமக்கு இப்போ 6th to 10th வரைக்கும் நியூ புக் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம்னு வச்சுங்களேன். ஸோ 6th to 10th பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு 10வது ஸ்கெடியூலில் உங்களுக்கு முடியும். ஒரு ஸ்கெடியூல் 1 to 10 முடிக்கும் போது உங்களுக்கு 6th to 10th நியூ புக்கை முடிச்சிருப்போம். மோரோவர் சிலபஸில் இருக்கிற எல்லாமே முடிச்சிருப்போம். எது 10 ஸ்கெடியூலுக்குள்ளேயே. அதாவது நியூ புக்கை முடிச்சிட்டாலே சிலபஸில் இருக்கிறது பார்த்தோன்னா நமக்கு எல்லா டாப்பிக்குமே அதில் வந்த மாதிரி தான். ஓகேங்களா? அதே மாதிரி ஓல்டு புக்கு போகும்போது 6th to 10th ஓல்டு புக், அதாவது ஸ்கெடியூல் 11க்கு அப்புறம் வரும்போது உங்களுக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா அந்த இலக்கணம் ஏரியா கவர் பண்ணுவோம், ப்ளஸ் திருக்குறள் கவர் பண்ணுவோம், ப்ளஸ் பார்த்தோன்னா சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த யூனிட் 7ல் இருக்கக்கூடிய ஏரியா கவர் பண்ணுவோம். அவ்வளோதான். மீது எல்லாம் டக்குன்னு நம்ம முடிச்சுக்கிட்டே வந்துடுவோம். ஏன்னா மீது எல்லாம் இங்கே படித்த கண்டென்ட்டே தான் அங்கே ரிப்பீட் ஆகும். புதுசாலாம் எதுவுமே இருக்காது. அங்கங்கே இருக்கக்கூடிய இலக்கணம் அந்த முக்கியமான சிலபஸ் பேஸ்ட் இருக்கக்கூடிய டாப்பிக்கு நம்ம கவர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஆனால் நமக்கு பார்த்தோன்னா மோரோவர் என்னை பொறுத்த வரைக்கும் 6th to 10th நியூ புக்கில் இருந்து தான் நிறைய கேள்விகள் கேட்பாங்க. மெஜாரிட்டி கேள்விகள் அதுலேருந்து தான் வரும். ஓகேங்களா? அப்போ ஸ்கெடியூல் 11க்கு அப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு பார்த்தோன்னா நம்ம இந்த தகுதி தேர்வோட கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஆல்ரெடி தகுதி தேர்வு பார்த்தோன்னா ஒரு 45-47 எக்ஸாம் நடந்திருக்கும். அதோடைய கொஸ்டின்ஸில் நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்கெடியூல் 11லேருந்தே வாரம் ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம். ஏன்னா எல்லாமே நம்ம பார்த்துட்டோம்ல. மோரோவர் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம வாரம் ஒரு 2 to 3 கொஸ்டின் நம்ம என்ன பண்ணுவோம், முழு கொஸ்டின் ரெஃபர் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம அப்புறந்தே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அப்படியே ஸ்டார்ட் பண்ண 47 கொஸ்டின் தானே, அழகாக டக்குன்னு நம்ம முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அது நம்ம ஒரு மாதத்துக்குள்ளே நம்ம எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம், ஒரு கிளான்ஸ் நம்ம இது பார்த்துக்கலாம். நமக்கு ஃபுல் ரிவிஷனாகவும் இருக்கும். ஓகேங்களா? அதில் இருக்கக்கூடிய 4700 கொஸ்டினும் நம்ம நச்சுன்னு தெரிகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ரெடி பண்ணிடலாம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ வாரம் 2-3 கொஸ்டின் சாதாரணமாக பார்க்கலாம். ஒரு லைவில் வாங்கப்பா இன்றைக்கி ஒரு தகுதி தேர்வு கொஸ்டின் பார்த்துடலாம் அப்படின்னா வந்துட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன பண்ணலாம், ஒரு பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிடுறேன். அவ்வளோதான். அப்போ 47 லைவ் வீடியோ இருக்கும் டிஸ்கஷன் நம்ம பண்ணது. லைவாக டிஸ்கஸ் பண்ணலாம், ஜாலியாக பண்ணலாம். ஏன்னா ரொம்ப ஈஸி, இலக்கணம் தானே, ரொம்ப ஜாலியாக பண்ணலாம். அப்போ நீங்கள் படித்தது எல்லாத்தையுமே ரீகால் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். நான் அது இல்லாமவே நடுவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இயல் 1 பாருப்பா இப்படிலாம் கேட்டிருக்கான், இயல் 3ல் இப்படி கேட்டிருக்கான், இயல் 2ல் இப்படி கேட்டிருக்கான். அப்பப்போ அதையுமே நான் காமிச்சிட்ருக்கிறேன். அது இல்லாமல் 10வது ஸ்கெடியூலுக்கு மேலே நம்ம ஓவரால் என்ன பண்ணுவோம், வாரம் ஒரு 2 கொஸ்டின் டிஸ்கஷன். அது எவ்வளோ ஜாலியாக போகும் பாருங்களேன். ஏன்னா அது நம்ம எல்லாத்தையும் படித்ததை நம்ம ரீகால் பண்ண போகிறோம். படித்ததை அந்த கொஸ்டின் ஆங்கிளில் பார்க்கும்போது இன்னமும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் படித்தோம்ல நிறைய ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாகும். இந்த கொஸ்டின் ஆங்கிள் கலந்து இருக்கிற கொஸ்டின் ஆங்கிள் நீங்கள் பார்க்கும்போது எக்ஸாம் ஹாலில் போகும்போது உங்களுக்கு பயம் பதட்டம் இருக்காது. இப்போ என்னென்னா உங்களை ட்ரெயின் அப் பண்ணணும். அதாவது நீங்கள் படித்ததை எல்லா கொஸ்டினும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் கொஸ்டினை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பயம் வரக்கூடாது. இல்லை, அந்த பயம் வரக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் கொஸ்டின்ஸ் பார்த்தா நம்ம பார்க்கணும். நமக்கு தான் சொலையாக 4700 கொஸ்டின்ஸ் பார்த்தா கிட்டத்தட்ட நியர்பை 5000 கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்புறம் என்ன பிரச்சனை, அதை நம்ம பார்த்தாலே 47 முழு கொஸ்டினை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.
அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவும் நம்ம வந்து பார்த்தோன்னா நாங்கள் ஒன்றா எடுக்கிறது அது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது நம்ம யூடியூப்பில் பொதுவாகவே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் தான், தகுதி தேர்வோட கொஸ்டின் பேப்பர் தான், அது எல்லாமே அழகாக நம்ம ரிவிஷன் பண்ணுவோம். இது இல்லாமல் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, தகுதி தேர்வு கொஸ்டின்ஸ் இல்லாமல் இதுக்கு முன்னாடி டிஎன்பிசியில் நடந்த கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை சார்ந்து இருக்கக்கூடிய தகவலும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இலக்கணம் பேஸ் பண்ணி நம்மளோட இப்போ கரண்ட் சிலபஸுக்கு ரிலேட்டடாக என்ன கண்டென்ட் இருக்கோ அதையும் சேர்த்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே எதுவுமே மிஸ் ஆக சான்ஸே கிடையாது. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். இதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ளஸ்ஸாக நான் வந்து கன்சிடர் பண்ணுறது. ஏன்னா அந்த 47 to 50 கொஷின்ஸ், அதாவது 5000 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மைண்டில் தெளிவாக தரவாக நிறுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கினாலே கிட்டத்தட்ட 80 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணலாம். பட் 80லேருந்து 100 எடுக்கிறதுக்காக தான் நம்ம ஒரு சின்ன சின்ன முயற்சிகள் நம்ம அங்கங்கே வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் ஜிகே படிக்கும்போது இப்போ நீங்கள் தமிழ் வந்து பார்த்தோன்னா ஒன்றும் இல்லை, 10 ஸ்கெடியூல் படிக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு தமிழ் வந்து எல்லாமே இயல் வரியாக போய் படிக்கும்போது தமிழும் ஜிகே ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். 10ஆம் ஸ்கெடியூலுக்கு மேலே ஒன்லி ஜிகே மட்டும்தான் உங்களுடைய கவனம் இருக்கும். ஏன்னா தமிழ் ஒரு பிரச்சனையே இருக்காது. தமிழ் ஒரு பிரச்சனையே இருக்காது. நீங்கள் பாருங்கள் 11ஆம் ஸ்கெடியூலேருந்து பாருங்கள் 6th ஓல்டு புக்கு சிலபஸ் பேஸ்டு பாயிண்ட் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பேன். 6th ஓல்டு புக்கு ஃபுல்லாகவே கொடுத்துருப்பேன். ஏன்னா உள்ளே போய் படிக்கிறது ஒன்றுமே கிடையாது. 2 லைவில் முடிச்சிருவேன். இயல் 1 to 5 ஒரு லைவும் 6 to 9 ஒரு லைவும் முடிச்சு விட்ருவேன். 2 லைவு 1 மணி நேரம் 1 மணி நேரம் தான், வாரத்தில் 2 மணி நேரம் தான் ஒதுக்க போகிறீங்க நீங்கள் ஸ்கெடியூல் 11க்கு அப்புறம். அப்போ ஜிகேக்கு அங்கே அதிகமாகவே டைம் கிடைக்கும். ஜிகேக்கு அங்கே அதிகமாகவே டைம் கிடைக்கும். அப்போ என்னென்னா ஒரே ஒரு விஷயம் மைண்ட் வச்சுக்கணும். நம்மளோட யூடியூப் ஸ்டூண்டாக இருக்கட்டும், பேட்ச் ஸ்டூண்டாக இருக்கட்டும், நமக்கு இப்போ நீங்கள் படிக்கும்போது அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு 3ஆம் ஸ்கெடியூல் 4ஆம் ஸ்கெடியூல் நான் போகும்போது நீங்கள் கொஞ்சம் ஜிகே படிக்கிறது கொஞ்சம் டைம் ஆகுதுன்னா பரவாயில்லைங்கிறேன். ஏன்னா உங்களுக்கு 10ஆம் ஸ்கெடியூலுக்கு மேலே தமிழுங்கிறது ரொம்ப கம்மி. அப்போ அங்கே ஜிகே நீங்கள் என்ன பண்ணலாம், விட்டது நீங்கள் அங்கே ஜிகே வந்து கொஞ்சம் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் ஸ்பீடாக படிச்சுக்கலாம். அது இனிஷியலாக நீங்கள் அப்படி பண்ண முடியலன்னு வருத்தப்படாதீங்க. நான் திரும்ப தான் சொல்கிறேன். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நீங்கள் 19 ஸ்கெடியூல் இருக்குது. இந்த 19 ஸ்கெடியூல் முடிக்கும் போது எல்லாருமே முடிச்சிடுவீங்க. ஸ்டார்டிங்கில் 10 ஸ்கெடியூல் மட்டும்தான் எல்லாம் முன்ன பின்ன வருவீங்க. ஸோ டைம் நிறையா இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடி வருவீங்க, டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் பின்னாடி வருவீங்க. வாட் எவர் இட் இஸ், ஒன்று மட்டும் நல்லா மைண்டில் எடுத்துங்க. 10ஆம் ஸ்கெடியூலுக்கு மேலே எல்லாருமே ஒரே மாதிரி பயணிக்கக்கூடிய அந்த தருணம் வந்துடும். ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் ஜிகேக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்க போகிறீங்க. நீங்கள் மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஜிகேக்கு தான். ஏன்னா 90% வந்து பார்த்தோன்னா நாம் இங்கே சிலபஸை முடிச்சிட்டோம். நியூ புக்கு 6 to 10 இருக்கிற எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அங்கே போகும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஓல்டு புக்கு ப்ளஸ் ரிவிஷன் தான். ஸோ தமிழுக்கு அதிகபட்சம் வாரத்தில் 1 நாள் ஒதுக்குனா கூட மீதி இருக்கக்கூடிய 6 நாள் ஜிகேக்கு தான். அழகாக பர்ஃபெக்டாக சூப்பராக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சயின்ஸு கிடையாது. நான் சொல்கிறேன்ல, சயின்ஸ் நமக்கு 5 மார்க் தானே. அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன்ஸ் ஸ்கெடியூல் முடிச்சதுக்கப்புறம் சயின்ஸ் வந்து எதெல்லாம் முக்கியமானதை பார்க்கணுமோ உட்காந்து பார்த்துட்டு போகலாம். 2 நாளைக்கு ஒரு சயின்ஸ் லைவில் வந்துட்டு இன்றைக்கி வாங்கப்பா விசை ஆற்றல் இது சம்மந்தமாக நம்ம ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம், இது புக் பேக்லாம் பார்க்கலாம், வந்து உங்களுக்கு தெரியுமா கொஞ்சம் பார்க்கலாம், செலக்டிவான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம் கண்ணில், அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு போயிடலாம். ஸோ ஜிகே பொறுத்த வரைக்கும் நான் தான் சொல்கிறேன்ல, ஜிகே பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா, அந்த ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி மெயினாக பாலிட்டி யூனிட் 8, 9 இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் நம்ம. அதனால தான் ஒவ்வொரு இதுலையுமே நான் வந்து பொருளாதாரத்துடைய அந்த எக்கனாமிக்ஸ் ப்ளஸ் யூனிட் 9 ஓகேங்களா, அதில் தான் மார்க் அதிகம். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா இந்த தமிழ்நாடு, அதான் இதுக்கு முன்னாடி யூனிட் 8 இருந்துச்சு. இப்போ நான் வந்து அந்த பழைய யூனிட் வச்சே நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் ஓகேங்களா, யூனிட் 8ன்ட்டு நான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்தோன்னா அதோட யூனிட் நம்பர் எத்தனை, ஓகே யூனிட் 5 அதாவது இந்தியன் எக்கனாமி அண்டு தமிழ்நாடு டெவலப்மெண்ட் ஓகேங்களா, அது ப்ளஸ் யூனிட் 6 ஓகேங்களா. 6 வந்து பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரி கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ், ஸோ தமிழ்நாடு ரிலேட்டடாக. ஸோ அப்போ அந்த யூனிட்லேருந்து 20 கேள்வி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நம்ம மெஜாரிட்டி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ஸ்கெடியூல் வந்து நம்ம போட்டிருக்கோம். ப்ளஸ் கலந்தும் போட்டிருக்கோம். மற்ற எல்லா யூனிட்டுமே ஒரு பாடம் கலந்து போட்டிருக்கோம். நீங்கள் அழகாக ஸ்கோர் பண்ணால் தான் சொல்கிறல, 10 ஸ்கெடியூல் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு தடுமாற்றம் முன்ன பின்ன இருக்கும். அது பிரச்சனையே கிடையாது. அடுத்த 10 ஸ்கெடியூல் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக முடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமும் நமக்கு 60 நாட்கள் டைம் இருக்குது. அந்த 60 நாட்கள் என்ன தெரியுமா பண்ணுவேன், கடைசி ஒரு 60 நாட்கள் சிலபஸ் வைஸாக தமிழ் எடுத்துப்பேன். சரி வாங்கப்பா எல்லாம் முடிச்சிட்டோம்ல, இப்போ பிரித்தெழுதுக்கு மட்டும் தனியாக பார்க்கலாம் வாங்க எல்லோரும். எவ்வளோ பிரித்தெழுது இருக்குது, 500 இருக்கா, வா ஒரே லைவில் 500 தட்டி எறியலாம். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம், புக் வைஸ் நீட்டாக அழகாக பார்த்துட்டோம். அந்த மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன், 37 டாப்பிக்காக பிரித்து வச்சுருக்கேன், எழுதி வச்சுருக்கேன். நம்ம கட் பண்ணிவிடுவோம், டீம்கிட்ட சொல்லியிருக்கேன் 37 டாப்பிக்காக தனித்தனியாக பிரித்து வை.
எல்லாம் முடிச்சு ஸ்கெடியூல் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஓவராலும் நம்ம வந்து கொஷினாக பார்ப்போம். ஓவரால் டிஸ்கஷனும் ஒரு 40 இருக்கும். அது இல்லாமல் இந்த 37 டாப்பிக்காக சொன்ன பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுக மட்டும் தனியாக, மருவு பெயர்கள் மட்டும் தனியாக, சேர்த்தெழுதுக மட்டும், ஏன்னா சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பொருள் தருக மட்டும் தனியாக, பொருந்தாதது மட்டும் தனியாக, இது மாதிரி தனித்தனியாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு டிஸ்கஷன் பண்ண போகிறோம். அது ரொம்ப ஈஸி. ஏன்னா எல்லாம் படித்தது தானே, ரீகால் தானே, ஓவராலும் பார்த்துருவோம். ஓவரால் பார்க்கும்போதே நமக்கு எல்லாமே வந்துடும். அதையே பிரித்து தனித்தனியாகவும் பார்த்துருவோம். இதுக்கு மேலே என்ன, புக் வைஸும் பார்த்துட்றோம், ஓவரால் அந்த 5000 கொஷினையும் பார்த்துட்றோம் கலந்து. அந்த 5000 கொஷினில் பிரித்தெழுதுக்க தனியாக, சேர்த்தெழுதுக்க தனியாக, எதிர்ச்சொல் தனியாக, அதுவும் வந்து இன்னொரு டிஸ்கஷனை போட்டு விட்டுறலாம். என்னத்தை போய் பல்காக போட்டு விட்டுறலாம். வாங்கப்பா, இன்றைக்கி அகர வரிசை மட்டுமே டிஸ்கஷன், இன்றைக்கி ஓரெழுத்து ஒரு மொழி மட்டுமே டிஸ்கஷன். அவ்வளோ ஜாலியாக ஃபன்னாக போயிட்டுருக்கோம். 10 ஸ்கெடியூல் மட்டும்தான் உங்களுக்கு எல்லாம் கலந்து படிக்கிறதுக்கான ஒரு இதுவாக இருக்கும். தமிழை பொறுத்த வரைக்கும் நான் அடித்து சொல்லுவேன், கன்ஃபார்மாக சொல்லுவேன், எல்லாருமே நான் சொல்கிறபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 95க்கு கம்மி யாருக்கும் வரவே வராது. குறைஞ்சபட்சம் 95க்கு கம்மி யாருக்கும் வராது. நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் கரெக்டாக எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டிங்கன்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. என்னுடைய பங்களிப்புக்கு 95க்குள்ள நான் என்னோடய எய்ம் வந்து 100 மார்க் எடுக்க வைக்கணும். நான் ஒரு இடத்துல கூட ஒரு இது கூட அவனை வந்து மிஸ் பண்ண விடக்கூடாது. என் ஸ்டூடெண்ட் ஒருத்தன் வந்து 95 மார்க் எடுக்கிறான் அப்படின்னா, அப்போ அவனுக்கு அந்த 5 கேள்வி தெரிலனா அது யாருக்கும் தெரிலங்கிற மாதிரி தான் நான் வந்து ஐடியா பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன். ஒரு கொஸ்டின் கஷ்டம்னா அது எல்லாத்துக்கும் கஷ்டம், என் பையனுக்கு கஷ்டம்னா அது எல்லாத்துக்கும் கஷ்டம் தான், அப்படிங்கிற மாதிரி தான் நான் கொண்டு போயிட்டுருக்கேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தயாராகிக்க. உங்களை அந்த 95 அபோவ் எடுக்கிறதுக்கு நாங்கள் என்னென்ன வகையில் உங்களுக்கு முயற்சி பண்ணுவோமோ அது எல்லாமே பண்ணுவோம். நம்ம பேட்சுக்குள்ளே வரும்போது உங்களுக்கு வீக்லி டெஸ்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா டெலகிராமில் ஒரு சில குவிஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ நிறைய அங்கே ப்ராக்டிஸ் கொடுப்போம். இங்கே யூடியூப்பில் ஒரு சில இது வந்து பார்த்தோன்னா நம்ம வீடியோவாக நம்ம லைவ் டிஸ்கஷனோ கொஸ்டின் டிஸ்கஷனோ அதுவும் இருக்கும். அதுவும் பெனிஃபிட்டாக இருக்கும். ப்ளஸ் மந்த்லி உங்களுக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட்டும் இருக்குது. அதுவும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம். நாளைக்கு எல்லாம் வந்து பார்த்தோன்னா நாளைக்கு நம்ம யூடியூப்புக்குன்னு ஒரு செப்பரேட்டாக ஒரு டெலகிராம் கூட நான் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ மந்த்லி நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதுறதுக்கு அது ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். மோரோவர் இங்கே நீங்கள் யூஸ் பண்ணுற இங்கே வீடியோக்கள் தான் ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சிங்க. தேவையான எல்லா பிடிஎஃப்மே நம்ம பேட்சுக்குள்ளே நம்ம அனுப்பிடுவோம். ஓகேங்களா? ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் வந்து கவனமாக இது பண்ணிக்கங்க. ஸோ பேட்சுக்குள்ளே வர இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பேட்சில் நான் சொல்கிறேன். இப்போ நான் பொதுவாக நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அதனால் யூடியூப் ஸ்டூடெண்ட், பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நீங்கள் உஷாராக இருந்தீங்கன்னா எல்லாருமே ஈஸியாக நல்ல மார்க் எடுத்து கிளியர் பண்ணலாம் இந்த குரூப் 4 எக்ஸாமில். அடுத்த வருஷம் குரூப் 4 எக்ஸாம் கண்டிப்பாக காம்படிஷன் டஃப்பாக தான் இருக்கும். ஃபுல் அனலைஸ் பண்ணிவிடுவாங்க. கொஸ்டின் பேப்பர்லாம் வந்ததுக்கப்புறம் ஃபுல் அனலைஸ் A to Z எல்லாருக்குமே ஒரு தெளிவு கிடச்சி தெளிவோடு பயணிப்பாங்க. இப்போது எல்லாருக்குமே கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, அப்படி கேட்பாங்களோ, இப்படி கேட்பாங்களோ, இந்த மாதிரி வச்சு செய்வாங்களோ, அந்த மாதிரி வச்சு செய்வாங்களோன்ட்டு ஒரு குழப்பத்திலே போவோம். நாம் அந்த குழப்பத்தில் கொஞ்சம் தெளிவாக இருந்துட்டோம்னா இந்த ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நம்ம எடுத்துடலாம். சிலபஸ் சேஞ்ச் பண்ணி வர அந்த ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நம்ம பாஸ் பண்ணிட்டு ஓடி போயிடணும். அதனால் நான் சொல்கிறபடி தயவு செஞ்சு பார்த்துக்குங்க. 10 ஸ்கெடியூல் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்குன்னு வேலைக்கு போய்ட்டு படிக்கிறவங்க கொஞ்சம் முன்ன பின்ன ட்ராவல் பண்ணாலும் அடுத்த 10 ஸ்கெடியூல் நீங்கள் ஈஸியாக பிடிச்சிடலாம். அதனால் 10 ஸ்கெடியூல் சார் நான் முன்னாடி வரேன் சார், இந்த வாரம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, நீங்கள் 4வது ஸ்கெடியூல் வந்துட்டீங்க சார், நான் இப்போ தான் 3வது ஸ்கெடியூல் வரேன், இந்த பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது. பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணும். சாட்டிஸ்ஃபையாக ஒவ்வொரு ஸ்கெடியூலும் ஒவ்வொன்றா படிச்சுட்டு வாங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சாட்டிஸ்ஃபையாக படிங்க, உங்கள் திருப்திக்கு படிங்க. 10 ஸ்கெடியூலில் காம்ப்ரமைஸே ஆகாதுங்க. ஃபாஸ்ட்டாக படிக்கிறேன் எல்லோரும் முன்னாடி போகிறாங்க, அதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த ஒரு விஷயம் நீங்கள் மைண்டில் எடுத்துக்கணும். 10 ஸ்கெடியூல் நீங்கள் எப்படி படிக்கிறீங்களோ அதை வச்சு தான் உங்களுடைய சக்ஸஸ்ஸு. அதுக்குள்ளே தான் உங்களுக்கு மெஜாரிட்டி மார்க்கே இருக்குது. ஏன்னா மேக்ஸ் 10 ஸ்கெடியூல் ரொம்ப முக்கியமானது எல்லாம் இருக்குது. ஜிகேவும் முக்கியமானது எல்லாமே இருக்குது. தமிழும் முக்கியமானது எல்லாமே இருக்குது. 10 ஸ்கெடியூல் படிக்கிறது வச்சு தான் உங்களுக்கான மார்க்கே, உங்களுக்கான வெற்றியே. அதை மைண்டில் வச்சுட்டு பண்ணுங்கள். மீதி இருக்கிறது நீங்கள் அங்கங்கே லேக் ஆகிருந்தது கூட 11வது ஸ்கெடியூலுக்கு மேலே ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், கேப்சர் பண்ணிக்கலாம். ஏன்னா அவ்வளோ பின்னாடி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியானது தான். நம்ம வந்து பார்த்தோன்னா நமக்கு தமிழும் இருக்கும், மேக்ஸும் இருக்கும். புரிதுங்களா? நீங்கள் எடுத்து பாருங்கள். மேக்ஸ்லாம் வந்து அதுக்கப்புறம் ரீசனிங் ரிலேட்டடாக இருக்கிற சின்ன குட்டி டாபிக் தான் இருக்கும். ஸோ 10 ஸ்கெடியூல் கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். கொஞ்சம் சிரமமாக ஃபீல் ஆகிற மாதிரி தான் இருக்கும். வேறு வழி இல்லை. ஏன்னா முக்கியமானதெல்லாம் முன்னாடி வச்சாகணும். கொஞ்சம் பெரிய முக்கியமான படங்களும் முன்னாடி வச்சு தான் ஆகணும். வேறு வழி கிடையாது. அதெல்லாம் தூக்கிட்டு போய் பின்னாடி வச்சுன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு தான் சிரமப்படுவீங்க. கிளியரா? புரிஞ்சுங்களா? ஸோ நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள்
ரிலாக்ஸாக மூவ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மூவ் ஆகிட்டே வாங்க. தொடர்ந்து படிங்க. கடைசி வரைக்கும் ஃபுல் எஃபோர்ட் போடுங்க. பெஸ்ட்டாக பெஸ்ட்டு கொடுக்குன்னு நினைங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உங்களோட லைஃப்பில் நம்ம சொல்லுவோம்ல சார், நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க அவங்களோட லைஃப்பில் ஒரு சின்ன மேஜிக் நடக்குன்ட்டு. எனக்கு அந்த மாதிரி நடந்த மாதிரியே தெரியல சார். இப்போ சிலபஸ் சேஞ்சே உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜிக் தான். என்னை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் சேஞ்சே உங்களுக்காக நடந்த ஒரு மேஜிக் தான். கண்டிப்பாக அதுக்கான பலனை நீங்கள் எடுப்பீங்க. நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். கடைசி வரை முயற்சி பண்ணுங்கள். மோதி பாருங்கள், ஃபைட் பண்ணுங்கள். பெஸ்ட்டாக பெஸ்ட்டு கொடுத்துட்டு வாங்க. நான் சொல்கிற அந்த மேஜிக் இன்னும் அடுத்த பெரிய லெவலோட மேஜிக் நீங்கள் பார்ப்பீங்க. நான் அதை அதிகமாக பிலீவ் பண்ணுறேன். அதுக்கான உழைப்பை போடணும். உழைப்பை போடாமல் நம்ம மேஜிக்கை எதிர்பார்க்க முடியாது. உழைப்பை கொடுக்கணும், உண்மையாக கொடுக்கணும். நமக்கு கிடைச்ச டைமுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு உழைக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நம்ம டீம் ரெடியாக இருக்குது. உங்களை பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு உங்களை விட 10 மடங்கு ஓடுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் கூட வரத்துக்கு நீங்கள் ரெடியாக இருக்க மட்டும் நீங்கள் யோசிங்க. கண்டிப்பாக வேலை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலை சந்திக்கலாம். இது கிஷோபா அகாடமி, உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.